வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் இலவசமாக கல்வி பயில்வதற்கு RTE அட்மிஷன் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 கல்வியாண்டிற்கான RTE அட்மிஷன் ரைட் டு எஜுகேஷன் அட்மிஷன் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக கல்வி பயில்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு மத்திய அரசானது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக ஏழை எளிய மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் கல்வி பயில்வதற்கு வழிவகை செய்துள்ளது. 2026 ஆண்டிற்கான RTE அட்மிஷன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.rteadmission.tnschools.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் பள்ளிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே வியூ ஸ்கூல் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக அட்மிஷன் பெறக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளின் விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளில் எந்தெந்த பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்க மாவட்டத்தில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட், UDISC கோட், ஸ்கூல் நேம், ஸ்கூல் டைப், என்ட்ரி கிளாஸஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்க மாவட்டத்தில் உள்ள RTE அட்மிஷன் நடைபெறக்கூடிய பள்ளிகளின் விவரங்கள் இதுல கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 20 ஏப்ரல் 2026 முதல் 18 மே 2026 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் குழந்தையின் போட்டோகிராஃபி, அதாவது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று, பர்த் சர்டிபிகேட், ஆதார் அல்லது ரேஷன் கார்டு, பெற்றோர் அல்லது கார்டியன், இன்கம் சர்டிபிகேட் ஃபார் வீக் செக்ஷன் கேண்டிடேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேண்டிடேட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மோர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பின்வரும் பொருந்தக்கூடிய ஆவணங்களின் நகல்களை பதிவேற்றவும். சேர்க்கை நேரத்தில் நீங்கள் அச்சு நகல் பள்ளிக்கு வழங்க வேண்டும். அதாவது பின்வரும் சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க விண்ணப்பிக்கும் போது அப்லோடு பண்ண வேண்டும். அதற்கான நகல் பள்ளியில் சேர்க்கைக்கு வரும்போது சமர்ப்பிக்க வேண்டும். மாணவரது புகைப்படம் அளவு கொடுத்திருக்காங்க, என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற அளவு கொடுத்திருக்காங்க. அப்புறமா ப்ரூஃப் ஆஃப் பர்த், பிறப்பு சான்றுக்காக குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். பெற்றோரது அடையாள அட்டை, முகவரி சான்றுக்காக ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிபோன் பில், பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று முகவரி சான்றுக்காக இணைக்கப்பட வேண்டும். அப்புறமா எந்த வகையின் கீழ் விண்ணப்பிக்க இருக்கிறீர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது வீக் செக்ஷனா இருந்தா இன்கம் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் BC, MBC, கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் SC, கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் SC அந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே தேவை. டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் ஆர்பன், சர்டிபிகேட் ஃபார் HIV அஃபெக்டட், சர்டிபிகேட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிஃபைடு, சில்ட்ரன் ஆஃப் சேவிங் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி தகுதிக்கேற்ப தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைக்கப்பட வேண்டும். இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வழங்கக்கூடிய தகுதியான அதிகாரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அறிவுரைகளையும் தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் டு பிரைவேட் ஸ்கூல் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் 2009 சட்டப்படி விண்ணப்பிப்பதற்காக ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஸ்டூடெண்ட் அல்லது பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஆனது அதாவது விண்ணப்ப படிவம் 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், பேரண்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், அப்புறமா செலக்ட் ஸ்கூல் இந்த மாதிரி 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட்ல குழந்தையின் பெயர் இங்க எழுத வேண்டும். அப்புறமா பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, ஒரு ஓன் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக. இந்த அப்ளிகேஷனை நீங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணாட்டா கூட நெக்ஸ்ட் டைம் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்காக லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரிலீஜன் மதம் செலக்ட் பண்ணிக்கோங்க, சமூகம், மொபைல் நம்பர், எலிஜிபிலிட்டி கிளாஸ் கொடுத்திருக்காங்க. LKGயா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா அந்த எலிஜிபிலிட்டி கிளாஸ் நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்பு, மின்னஞ்சல் முகவரி இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா எலிஜிபிள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்காங்க. 1/8/2022 முதல் 31/7/2023 வரை பிறந்த குழந்தைகள் LKG அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்காக விண்ணப்பிக்கலாம். பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே
என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பேரண்டல் டீடைல்ஸ் ஓபன் ஆகும். பேரண்டல் டீடைல்ஸ்ல பெற்றோரது விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா அட்ரஸ் டீடைல்ஸ் முழு முகவரியை பூர்த்தி பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு, தகுதிக்கேற்ப தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்மேட்ல கொடுத்திருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். அப்லோடு பண்ணக்கூடிய அனைத்து சான்றிதழ்களுமே மாணவர் சேர்க்கைக்கு வரும்போது உங்களது பள்ளியில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு செலக்ட் ஸ்கூல் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்களுக்கு விருப்பமான ஸ்கூலை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல் எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. மாணவர் சேர்க்கையின் போது நீங்கள் நேரடியாக உங்களது பள்ளியில் சென்று உங்களுக்கான மாணவர் சேர்க்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக கல்வி பயில்வதற்கு இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து RTA அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.